நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கான வேத பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தரா இருக்க சொல்லியிருக்காரு இல்லையா? நம்மளை எப்படி நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ள முடியும்? முதலாவதாக அதை குறித்த வேத பகுதியை இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்கான வேத வசனம் யோவான் 17வது அதிகாரம் வசனம் 17. ஜான் சாப்டர் 17 verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வானத்தை நோக்கி பிதாவினிடத்துல விண்ணப்பமா செலுத்துறாரு. இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் செய்கிற ஜெபமா இருக்கு. யாருக்காக? 6வது வசனத்தை பார்த்தோம்னா, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு, அதாவது அவருடைய சீஷர்களுக்கு பிதாவாகிய தேவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த மனுஷர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாங்க இல்லையா? அது வேற யாரும் இல்லை, அவருடைய சீஷர்கள். அந்த சீஷர்களுக்காக ஏறெடுக்கிற ஒரு ஜெபமாக தான் இந்த அதிகாரம் இருக்கு. அதில் முக்கியமாக இந்த 17வது வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பிதாவுடைய சத்தியத்தின் மூலமாக அவங்க எல்லாரையும் பரிசுத்தமாக்கும்படியா வேண்டார் இல்லையா? அவருடைய சத்தியம் எது? அதற்கு அடுத்தபடியா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வசனமே சத்தியம். பிதாவினுடைய வசனம், அதாவது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமா இருக்கு. சங்கீதம் 119வது அதிகாரமும் நமக்கு இதை தானே சொல்லுது. அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம். சமூலம்னா முழுவதுமாக. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே உண்மையாக இருக்கு இல்லையா? அதனால அது முழுமையாக சத்தியமா இருக்குங்கிறத நம்மளுக்கு வேதம் சொல்லுது. அந்த வார்த்தைகள் தாமே நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். அதை தான் இங்க இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு. இங்கே மாத்திரம் இல்லை, யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசிக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தைகளை அவர் தாமே சுயமா பேசாம பிதா அவருக்கு அருளி செய்த வார்த்தைகளின்படியே உபதேசிக்கிறார் இல்லையா? அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எல்லாரையும் சுத்தமாக்குன்னு சொல்றாரு. அதுவும் இந்த பகுதி அவர் மெய்யான திராட்சை செடி, நாம அவர்ல இருக்கிற கொடிகள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுல முக்கியமா 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, எண்ணில் கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதுல முக்கியமா கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளையும் உபதேசங்களையும் கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நாம் கனி கொடுக்கிற கொடியா அவரில் அட்டாச் ஆகிறோம். அப்படி நாம் அவருக்குள்ள கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளார சென்று இன்னும் நம்மளை சுத்தப்படுத்தும். அதை தான் இந்த வசனம் நம்மளுக்கு மீன் பண்ணி காண்பிக்குது. அப்படி தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளை சுத்திகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு. இதை நம்மளுக்கு 1 பேதுரு 1 அதிகாரம் 22வது வசனமும் காண்பிக்குது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். ஆவினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. நாம் எப்போ திருவசனத்தை கேட்டு விசுவாசிகளாகிறோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அந்த சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறவராக இருக்காரு. அவர் அப்படி நடத்தும் போது நாம் அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தோமேயானால் நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ளக்கூடிய வழியா இருக்கும். இதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானிக்கிறவர்களா இருக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனம் கூட, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த வசனம் தான் நம்மளுடைய அழுக்க துர்க்குணத்தை எல்லாம் ஒழிச்சு நம்முடைய உள்ளத்துல நாட்டப்பட்டதாகவும் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாகவும் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது. அப்படி நம்முடைய ஆத்மாவை
இந்த உலகத்தினால ஏற்படுகிற பாவ கரையை சுத்திகரிக்கும்படியா இந்த வார்த்தைகள் தான் இருக்கு. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்கு. அந்த சத்தியத்தை கை கொள்ளும் போது நம்முடைய பரிசுத்தத்தை நாம காத்து கொள்ள முடியும். அதனால தான் சங்கீதம் 1வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்யவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் தேவனாகிய கர்த்தரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆகமங்கள்ல அவருடைய வார்த்தைகள்ல நம்முடைய இருதயத்துல பதித்து நம்ம எழுந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், போகும்போதும், வரும்போதும் அந்த வார்த்தைகளை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை பிரயோஜனப்படுத்தும்படியா கற்றுக் கொடுத்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணுங்கிறதையும் சொல்றாரு. அந்தபடியா அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நாம நடந்தோமே ஆனால் நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ள முடியுங்கிறத தான் இந்த வேத பகுதியின் மூலமா தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வசனமே சத்தியமாக இருக்கு. அந்த சத்தியம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கு தகப்பனே. அப்பா, அப்படி நீங்க எங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தைகளையும் உம்முடைய வேதம் எங்களுக்கு அருளி செய்த வார்த்தைகளையும் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தணும் தகப்பனே. நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும் போது நாங்க அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் அப்பா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்துல தியானமா இருந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியான நல்ல ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்படியுள்ள உணர்வுள்ள இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளார்ந்த மனிதனை புதுப்பித்து மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபப்படுத்தி கொள்ள எங்களுக்கு தேவரீர் தயவு பாராட்டுங்க. அப்படின்னு நீங்கள் நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.